அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல் வந்துட்டேங்க. இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கார பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோம். நானும் அதே தான் அப்ப பிடிச்சி மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அத மாதிரி இருக்குங்க. இந்த ஐடியாவை நேற்று எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுக்கோ. இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா? உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடா நீ? போடா. முதலாளி, 6 படி அரிசி மாவை இட்லி வார்த்துட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம். உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்களுக்கு ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துல கடையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100கணக்கில் வடைய சுட்டுட்டாங்கிற. இப்ப என்னையா பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீர்த்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாள்லயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டால? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு பொறுத்துதான் இருக்கும். டேய், சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? ஏயா, உங்க அண்ணன் ராமசாமின்னா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இளங்கத்தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யாருக்கா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏறா, எடு எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைய. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கதை அருமையான பேர். கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்கிற தீர்ந்துருக்கும், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வர்றியா? இதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சுக்கிற? எனக்கு கொடுங்க. இந்த பாடா, சீரட்டு குடிக்கிறது தப்பு. அதுலயும் அண்ணன் சீரட் குடிச்சா ஊருக்காரங்க எல்லாரும் போக்கிலே சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? எப்படி உன் முன்னாடி உட்காந்து சீரட் குடிச்சேனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன், யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டே பொறிக்கணும், அப்புறம் என்ன? சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வராங்க.
ஏய் பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க முட்டுதா? முட்ல வாங்க, இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்க கூடாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நடப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு கிறுக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமலையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தா எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசவட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பாசம் பணம் கேளுங்க. ஏண்டா ராயசாமி, பொண்ணு கருப்பு தாளா கருப்பு தாளா? புலித்தோலு கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. ஏய், போறேன் பாக்குறேன் திரும்பி வந்துடுறேன். ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? வா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பஸ்ஸ விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவன மாதிரி தோலை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா, ஆ, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டான். ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? ஆமா, இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு வேணா பொண்ணு கொடுப்பான் பேமானி. ஏங்க ராமசாமி, யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களா? நீங்க தானா? உங்களுக்காகத்தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத ஏங்க கேக்குறீங்க? ஆ, வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரக்கூடாது. விலகினதுக்கே விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா, சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அம்மா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான்னு இருக்கேன். ஆமா, அவங்க பேர் என்னங்க? 2 கழுதைக்கு ஒரே பேரு தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இதா வந்துட்டானே, இவன் தான் இளைச்சு, ரொம்ப சாது. பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னேன்ல, ஆ, அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. ஆமா, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய
மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. அண்ணே. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான் போ. வாடா. ஏய், வாடா உள்ள. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு, நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன், பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர்! என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ, லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம்.